Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 ஓட ட்ரெண்ட்ஸ். எனிவே ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே. 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த இயர் வந்து சூப்பராக செம்மையாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நான் சின்ன நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தாலும் இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. நிறையா 2022 என்னென்னலாம் இருக்க போது, யூஎக்ஸ் டிசைனராக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், ட்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் டெக்னாலஜியில் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி. பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதில் சில டிப்ஸ் அண்ட் என்னுடைய சொல்யூஷன்ஸ் என்னென்னலாம் நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு சும்மா ஹெட் டு ஹெட் டாக் மாதிரி தான் இருக்க போது. அண்ட் டாபிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கான விஷயமும் இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் ஒரு சின்ன சேனலுக்கான ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வேணால் ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நம்ம சேனல் மூலமாகவோ இல்லை யூஎக்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டதோ இல்லை உங்களோட யூஎக்ஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்களும் வீடியோ போடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம்லையோ இல்லை இதுலையோ எடிட் பண்ணி அனுப்புனீங்கன்னா பெட்டர். அப்படி இல்லை எடிட் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, நான் எடிட் பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் ஓகே. ஃபுல் வீடியோன்னு எனக்கு கொஞ்சம் டேட்டா பிரச்சனை இருக்கும். சரி, அதை அப்புறம் பார்த்துப்போம். உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது 1 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிங்கனாவே பெஸ்ட்டு தான். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போட பார்க்குறேன். ஸோ இதுதான் ஒரு சேனல் அப்டேட். ஓகே, நீங்கள் அந்த வீடியோவை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷயம். ஓகே, சேனல் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் மேபி மிஸ் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபைன், நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதோட தாட்ஸ் என்னென்னலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் க்ரோத் ஆகலாம் இன்னும் அப்படின்னு பார்ப்போம். பேசிக்காக வந்து 2021 யூஎக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான இயர்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2019 யூஎக்ஸ் வந்து கொஞ்சம் பூமாக ஆரம்பிச்சிது. தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏரியாலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. 2020 நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க யூஎக்ஸுக்கு. இப்போ நிறையா பேர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ அடுத்த வருஷத்துக்கு போகும்போது இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இன்னும் நிறைய பேர் கற்றுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். இதில் மெயினாக வந்து நம்ம இன்னும் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, யூஎக்ஸுக்கு வந்து இன்னும் 10 வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். பட் யூஎக்ஸ் கரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரியர்னு வச்சுக்கோங்க. நேற்று ஒன்று இருந்திருக்கும், இன்றைக்கி ஒன்று இருந்திருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்லேயே இருந்தீங்கன்னா பெட்டர். அதுதான் வந்து யூஎக்ஸோட மெயின் பேசிக் திங். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துருவோம். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு 10 ட்ரெண்ட்ஸ் 2022க்கு வரக்கூடிய 10 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் யூஎக்ஸில். அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்க்ரோலிடெல்லிங். ஸ்க்ரோலிடெல்லிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரு வெப்பேஜ் மாதிரி இமேஜின் பண்ணிங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண டெக்ஸ்ட் ப்ளஸ் சின்ன அனிமேஷன்ஸ், கிஃப்ட்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன இன்ட்ராக்ஷன்ஸோட மூவ் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். பட் ஸ்க்ரோலிடெல்லிங்கிறது ஓவராலாக கான்செப்ட் இதுதான். நீங்கள் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வெப்பேஜ் இல்லாமல் அதோட சின்ன இல்லுஸ்ட்ரேஷன்ஸோ கிஃப்ட் இமேஜஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது ஸ்க்ரோலிடெல்லிங். இது ரொம்ப நல்ல ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க 2022. ஓகே, இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் இந்த அனிமேஷன்ஸ் இதில் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைக்ரோஇன்ட்ராக்ஷன்ஸ், யூஏ டிசைன்ஸ் இதில் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஓரளவுக்கு நல்ல பூம் ஆகும். ஸோ ஸ்க்ரோலிடெல்லிங் இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாவோ இல்லை விக்கிபீடியா பண்ணிங்கனாவோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நான் போடுறேன். பட் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னாலும் போடுறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது டேட்டா விசுவலைசேஷன். இது வந்து நான் ரியல் டைம்லேயே இந்த மாதிரி டேட்டா விசுவலைசேஷன்ஸ்க்கான ஆக்சுவலாக நான் இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன்ல. அப்போ இந்த டேட்டா விசுவலைசேஷன் கான்செப்ட் இருக்குல்ல, இதில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இது எனக்கே தெரியலை. இப்போது டேட்டா விசுவலைசேஷன் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். டேட்டா விசுவலைசேஷனுங்கிறது ஒரு நிறைய சார்ட்ஸோ இப்போ நிறைய டேட்டாஸ் இருக்கும். கரெக்டாக இப்போ டேட்டா தான் வேர்ல்டு அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ண முடியும், நிறைய டேட்டாவை எப்படி சிம்பிளாக காட்ட முடியும், ஒரு கிராஃப் வியூவில், ஒரு சார்ட் வியூவில் சிம்பிளாக நீங்கள் டேஷ்போர்டுக்கு என்னென்னலாம் டிசைன் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இருக்கக்கூடியதான் டேட்டா விசுவலைசேஷன். கம்ப்ளீட்டான ஒரு பிக் டேட்டாவை சின்னதாக சுருக்கி பார்த்தோம். ஓகே, இந்த வருஷத்தில் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, இந்த மாதத்தில் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, இந்த மாதத்தில் இவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுல அந்த சார்ட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் இதுதான் டேட்டா விசுவலைசேஷன். இதில் வந்து நல்ல பூம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையுமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த டைம் ஷீட்ஸோ இல்லை நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ஒரு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு டைம் சீரீஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் டாட்டடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சார்ட்ஸ் இருக்குது. அது போக சிம்பிளான பேசிக் கான்செப்ட் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பிக் டேட்டா உங்கள் கையில் கொடுத்துறாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி ஒரு யூசர்ஸ்க்கு புரிய வைப்பீங்க ஒரு கிராஃபிக்கல் வியூவில், அதுதான் டேட்டா விசுவலைசேஷன். ஸோ அதுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா 1லேருந்து 3க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபீல்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இன்றைக்கி சொல்கிறத ஏன்னா இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் நடக்குது நம்ம யூஎக்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு
ஒன் டே உங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஃபைன். அதுக்கடுத்த டாபிக் இன்க்ளூசிவ் டிசைன். இன்க்ளூசிவ் டிசைன்னா இது ஒரு டைவர்சிட்டியான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இன்க்ளூசிவ் டிசைனோட மெயின் கான்செப்ட். டைவர்சிட்டி, யார் வேணாலும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எபிலிட்டி பர்சன்ஸுக்கு எதாக இருந்தாலும் சரி அக்சஸ் பண்ண முடியுங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் டிசைனோட கோல். என்னென்னா இதுவுமே 2022 நல்ல க்ரோ இருக்குங்கிறாங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போது ஒரு மாலுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது, வீல் சேரில் வரீங்கனால அதனால ஏற முடியாது. இல்லை அவங்க வீல் சேர் போகிற மாதிரி ஒரு இது இருக்குன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஏற கஷ்டம். இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்லோப்ஸ் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா. ஸோ இதுதான் வந்து இன்க்ளூசிவ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ரியல் டைமில் சொல்கிறேன். இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுதான் இன்க்ளூசிவ் டிசைன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்க்ளூசிவ் டிசைனோட பேசிக்ஸ். அதுக்கு அடுத்தது 3D. கடந்த 2 வருஷமாக இதுதான் பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன். 3D வந்து பயங்கரமான க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் நான் 3Dயை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இந்த வருஷத்துலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த AR/VR கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க. அதுவுமே அடுத்தடுத்து வரும். பட் நான் இப்போ ஏன் AR/VR பற்றி 3Dக்குள்ளே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3Dங்கிறது வந்து உங்களால் 3 டைமென்ஷன்லாம் பார்க்க முடியும். இந்த கான்செப்ட்ஸ் வந்து AR/VRல அப்ளை ஆகும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு 3D இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கும். 3D சம்மந்தமாக வேறு எங்கேயாச்சும் இமேஜஸ் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய க்ரோ ஆச்சு 3Dயை பற்றி. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா 3Dயை இந்த AR/VRல இன்செர்ட் பண்ணணும். அந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது இந்த 3D நல்லா க்ரோ ஆகும். ஸோ மேபி உங்களுக்கு இந்த 3Dயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி நாலேஜ் இருக்குன்னா அதை விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கேல் அப் பண்ணிங்க, நல்ல எஃபோர்ட் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டீங்க 3D ஸ்கில் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது UXல. ஸோ பி ரெடி வித் த 3D. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது. அதுக்கு அடுத்தது சூப்பர் ஆப்ஸ். இந்த சூப்பர் ஆப்ஸை பற்றி கேட்கும்போது எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை. சரி, ஓகே, இந்த சூப்பர் ஆப்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த டாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு டைம் நியூஸில் நான் கேட்டிருந்தேன். ஸோ டாட்டா ரொம்ப நல்ல கம்பெனி. ஸோ அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, இப்போ சூப்பர் ஆப்னா என்னன்னு சொல்லிடுறேன். சூப்பர் ஆப்ங்கிறது வந்து பேசிக்காக கம்பைன் ஆஃப் நிறைய ஆப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், ஒரு பை பண்ணுறதா இருக்கலாம், ஒரு இ-காமர்ஸ் பையிங்காக இருக்கலாம். எல்லாமே ஒரு ஃபைனான்ஷியல், ஒரு பேங்க்கு, ஒரு இ-காமர்ஸ், ஒரு ஷாப்பிங் மாலு, இது ஷாப்பிங் ஆப்பு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஸ் சேர்ந்து கம்பைனிங்கான ஒரு ஆப். ஒரே ஆப்பில் எல்லாமே பண்ணுற மாதிரி. இப்போது ஏர்டெல்லில் ஒரு பிளாக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. உங்கள் வீட்டில் சின்ன ஆஃபர் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். எல்லாத்துக்குமே ஓவராலாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோனுக்காக இருக்கலாம், டாடா ஸ்கை, ஏர்டெல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதுக்காக இருக்கலாம், டிவிக்கு, நெட்டுக்கு, அதுக்கப்புறம் ஃபைபருக்கு, ஃபோனுக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்ந்து போடுறது ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி எல்லா ஆப்பையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆப்பில் கொண்டு வராங்க. அதுதான் சூப்பர் ஆப். இதுக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறாங்க 2022. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட்டையும் ஒரு சோஷியல் மீடியாவையும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேறு என்னது ஒரு கூகுள் பே இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேமெண்ட் மெத்தட் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க எந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும், எந்தளவுக்கு செக்யூராக இருக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இந்த சூப்பர் ஆப்பில். பட் இதுவும் ஒரு நல்ல ஸ்கோப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ இதையுமே நீங்கள் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது AR/VR நம்ம டாப்பிக்கில் வந்தாச்சு. ஆர்குமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, ஃபைன். ஆர்குமெண்டட் ரியாலிட்டிங்கிறது உங்கள் ஏரியாவுக்குள்ளே அடுத்த பொருள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, பக்கத்து சேரில் நீங்கள் ஒரு டிவைஸ் வியர் பண்ணியிருக்கீங்க, ஹோலோகிராம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹோலோகிராஃபிக்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுள் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஒன்று நல்ல ஃபேமஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லென்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சேரில் உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துருக்க மாதிரி உங்கள் இடத்துக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வர்றது ஒரு டிவைஸ் மூலமாக விர்ச்சுவலாக ஓகேவா, அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது AR. ஓகே, VR அப்படின்னா நீங்கள் ஒரு புது என்வரான்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது VR. சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. நான் போன வருஷமும் சொல்லியிருந்தேன், இந்த வருஷமும் சொல்கிறேன். ஏன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா, இப்போதைக்கு இந்த AR/VRலாம் ஓரளவுக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் உடனே உங்களை மாற்றி காட்டுறது, இந்த மாதிரிலாம் AI பண்ணுது. இந்த AR/VR இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இதெல்லாம் பண்ணி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் AI டிபெண்ட்டாக போயிடும், இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ் இதெல்லாம். பட் இந்த AR/VR நல்ல ரோல் ப்ளே பண்ணுது. இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வேறு லெவலில் இருக்கும். ஹெல்ப்புமே பயங்கரமாக இருக்கும். இதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் நிறையா கிடைக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இதோட லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுன்னு எனக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஏன்னா நான் அதுக்கான கம்பெனிஸும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி அதில் ஒர்க் பண்ணால் எனக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஃபியூ கம்பெனிஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆள். ஸோ டிமாண்ட் இருக்குது. பட் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிக்கிறேன். நான் லேர்ன் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், இது சம்மந்தமாக நான் வீடியோ போடலான்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்ல உங்களுக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நானும் கற்றுக்க வச்சுக்கிறேன். கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த AR/VR நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக்னு சொல்லியாச்சு, இது ஒர்த்து.
அதுக்கு அடுத்தது வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். 2022 வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்ரீ எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் இது வந்து இன்ட்ராக்ஷன் ஃப்ரீ. கரெக்டாக நீங்கள் போயிட்டு கையில் தொடுறதோ இல்லை கண்ணில் பார்க்குறதோ இந்த ரெண்டுமே கிடையாது. டோட்டலாக வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கான டிசைன்ஸும் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய லெவல்லையும் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது இன்னுமே பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு நான் கூகுள் அசிஸ்டன்ட் எப்பாச்சும் யூஸ் பண்ணேன், நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம், எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்ரீ ஆர் த குட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் ஒன். ஓகே, அதுக்கு அடுத்தது நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் செகண்ட் டாபிக் வந்துருச்சு மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணி வச்சுங்க. டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சின்ன சின்ன விஷயம் தான். எனக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் யூசர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் எப்பவுமே சொல்லிருப்பேன்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து யூசருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குன்னு நினைப்பேன். பட் இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சாலும் பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பேசிகிட்டே இருக்கோம், அந்த வேர்ட்லேயே ஒரு ஃபீலிங் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதை கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு ஏரியா வந்து மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். சிம்பிள். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் எடுத்துப்பேன். ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் ஆப்பில் ஒரு என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை, பட் இனிஷியல் டைமில் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே வைப்ரேட் ஆகி டக்குன்னு ஜூம் ஆகி வரும்ல, அதுதான் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கார்ட்டில் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்ட் ஆடிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு யூஸருக்கு. இல்லை அந்த மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக என்ன நடந்துட்டு இருக்குது, ஒரு லோடிங் அனிமேஷனாக இருக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் காட்டுறோம்ல, இதுதான் அந்த மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். என்ன நடந்துட்டு இருக்கு, நான் பண்ணதுக்கான என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு யூசர்ஸ்னால உடனுக்குடன் பார்க்க முடியுதுல்ல, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நானும் இது கொஞ்சம் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு படிக்கலான்னு இருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டேன் இப்போது. பட் அடுத்தது இதுலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், இதை கற்றுக்கலான்னு இருக்கேன். ஸோ மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் 3D ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் 2022 உங்களுக்கு இந்த ஸ்கில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வசதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பர்சனலைஸ்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூடியூப் தான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. யூடியூப் இப்போ நீங்கள் ஆல்ரெடி என் சேனலில் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலினாலும் என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பர்சனலைஸ்டான உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் காட்டுறாங்க தான் யூடியூப். ஓகேவா? அதே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி மாற்றினா எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அந்த ஆப்பில் என்னுடைய ப்ரொஃபைல் இருக்குது, நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவேன், நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. நான் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய எஃபோர்ட்டை குறைக்கணும். நான் உள்ளே வந்துடுவேன். எப்போவுமே பேசிக்காக வந்துட்டு வாட்ஸ்அப் வரேன்னு வச்சுப்போம். வாட்ஸ்அப்பே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் உள்ளே வந்தோடனே ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன். பட் நீங்கள் ரெகுலராக ஸ்டேட்டஸ் பார்ப்பீங்கன்னா ஓப்பன் பண்ணணுமே மெசேஜுக்கு போகிறப்பல டைரெக்டாக ஸ்டேட்டஸ் மேலே டேப் இருக்குல்ல, செகண்ட் டேப், அது அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா எப்படி இருக்கும். இட்ஸ் வெரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பர்சனலைஸ்டு. ஆனால் வந்து அந்தளவுக்கு வாட்ஸ்அப் நல்லா டேட்டா எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, சொல்லணும். பட் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணணுமா பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு ஐடியாவாக இருக்குது. கரெக்டாக இந்த ஐடியா எனக்கு இப்போ தான் தோடிச்சு. பட் இது நல்லா இருக்குல்ல. நான் ரெகுலராக வாட்ஸ்அப் வந்தோடனே ஸ்டேட்டஸ் தான் மெயினாக பார்ப்பேன். மெசேஜை விட ஸ்டேட்டஸ் தான் மெயினாக பார்ப்பேன்னா டைரெக்டாக என் ஸ்டேட்டஸ் காலத்துக்கு புல் பண்ணிடலாம். இல்லை மெசேஜில் எப்போவுமே வந்தோடனே இவங்க சேட்டை தான் ஓப்பன் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறது. இந்த மாதிரிலாம் பண்ணால் இதுதான் வந்து பர்சனலைஸ்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எஃபோர்ட்டை குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்பை கஸ்டமைஸ் பண்ணி சில விஷயங்களை பண்ணுது அப்படின்னா இதுதான் பர்சனலைஸ்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸும் 2022 கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகும் யூஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையுமே என்னென்னு பாருங்கள். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் சோஷியல் ஆடியோ ஆப். சோஷியல் ஆடியோ ஆப்புங்கிறது கிளப் ஹவுஸ் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் சோஷியல் ஆடியோ ஆப். என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, பேசுவாங்க, என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாமே சொல்லிக்கலாம். கரெக்டாக அதை வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் பண்ணுறது, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் 2022லேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் சோஷியல் ஆடியோ ஆப். இதில் என்னென்னா வருவாங்க, ஒரு நிறைய பேர் பேசுவாங்கன்னா மெசேஜோ எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆடியோவில் நடக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் மாறுதான்னு பாருங்கள். இதுவுமே 2022 பூம் ஆகும்னு சொல்கிறாங்க. கிளப் ஹவுஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் 10 ட்ரெண்டிங் டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த 10 டாபிக்குமே ஒரு டைம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரோலிடெல்லிங், டேட்டா விஷுவலைசேஷன், இன்க்ளூசிவ் டிசைன், 3D சூப்பர் ஆப்ஸ், AR VR, வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ்,
பர்சனலைஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சோஷியல் ஆடியோ ஆப். இதுதான் அந்த 10 டாபிக் யூஎக்ஸில் 2022 ட்ரெண்ட் ஆகிறது. வருஷம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே. ஸோ ட்ரெண்டிங்ஸ் போட்டால் கண்டிப்பாக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். போன வருஷம் வந்துட்டு கிளாஸ் மார்ஃபிசம் அது இதுன்னு நிறையா வந்துச்சு. கண்டிப்பாக கிளாஸ் மார்ஃபிசம் நிறையா பக்கம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக டேட்டாஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு நினச்சேன். அதனால தான் ஓகே. இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, என்னுடைய திங்கிங் என்னது, 2022 யூசர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நம்ம ஃபீல்டு எப்படி போக போகுது அப்படின்னு நான் சும்மா லிட்டலாக கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதையுமே உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா 2022 என்னை பொறுத்த வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஃபீல்டில் என்னென்னலாம் க்ரோ ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னும் நிறையா கம்பெனிஸ் உள்ளே வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் யூஎஸ்லேயே ஓரளவுக்கு நிறையா பேர் யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீட்பேக்ஸோ இல்லை ஒரு டேட்டாவோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொண்டுட்டு வரணும், நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம என்ன பண்ணணும், இன்னும் எஜுகேட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். நிறைய கம்பெனிஸில் பார்க்குறேன். பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட இன்னுமே கொஞ்சம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. யூஎக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்தியாவில் மெயினாக வந்துட்டு இன்னுமே ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் ஹையர் பண்ணுறாங்க. பட் இப்போவே வேகன்சி நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டுங்கிறது வந்து ரொம்ப ரீசெண்டாக பாப்புலர் ஆகிற ஒரு ரோல்னு வச்சுக்குவேன். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் ரியாலிட்டி. ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம பூம் ஆகிற ஒரு ஏரியா. இன்னும் நிறையா ஃபீல்ட்ஸ் வரும், இன்னும் நிறையா ஓப்பனிங்ஸ் வரும். பட் இதில் ஸ்பெஷலைசேஷன் போகும்போது தான் இன்னுமே பெட்டர் ஆகும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஜென்ரலாக தான் இருக்குதுங்கிறது என்னுடைய தாட். பெரிய கம்பெனியில் எக்ஸப்ஷனல் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. பிக் கம்பெனிஸ் கூகுள், ஆர்என்பி இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா பண்ணுறாங்க. பட் இன்னும் நிறையா பேர் பாக்கி இருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணால் பார்த்தாதுல, டாப் 10% பண்ணால் பார்த்தாது. எப்போவுமே இன்னும் 80% ஜென்ரல் மார்க்கெட் வரும்போது தான் இன்னும் நிறையா ஓப்பனிங்ஸ் வரும். கண்டிப்பாக அது நடக்கும்னு எனக்கு தெரியுது. 2022 இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் வருதுங்க. பயங்கரமான ஓப்பனிங் இருக்குது யூஎக்ஸ்க்கு. ஜஸ்ட் லிங்க்டின் மட்டும் போதும். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, நானும் நிறைய பேர் பேசுகிறேன், சப்ஸ்கிரைபர் நீங்களும் சொல்கிறீங்க, எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ரியாலிட்டி அதுதான். நான் பார்த்த வரைக்கும் 3 years ப்ளஸ் தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஏன்னு தெரியல. மேபி ஐ டோன்ட் நோ. ஃப்ரெஷர்ஸ் எடுத்து இன்டர்னாக நிறைய பேர்த்த பார்க்குறேன். இன்டர்னுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இன்டர்னுக்கு அப்ளை பண்ணி இன்டர்னில் ஒரு 6 months 1 year ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போகலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அங்கே போய்ட்டு நீங்கள் கற்றுக்கலினாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் நீங்கள் டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் நிறையா லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் அப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறையா கம்பெனிஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது 2022 வேறு என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று பயங்கரமாக யூஎக்ஸில் பூம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏஆர்விஆரில் பயங்கர ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு அசம்ப்ஷன். என்னுடைய தாட்ஸ் வந்து 2022 எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் இந்த வீடியோ ஒரு 15 minutes வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணும் நம்ம சேனலில், இல்லை நான் இது என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் ஷேர் பண்ணுறத விட நானும் ஷேர் பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். நான் டெலகிராம் குரூப் கொடுக்குறேன். எங்காச்சும் ஒன்று பேசிட்டு நான் ஏதாச்சும் ஒரு லிங்க் உங்களுக்கு தரேன், அங்கே வந்துட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் டிரைவ் இருக்குது. அஃபிஷியலாக கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டவுன்லோட் பண்ணி அதை படிட்டிங்கிறீங்க பார்த்து சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த ஐடியா பிடிச்சிருக்கா, இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் வேணுமா, 2022 நம்ம சேனல் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் நிறையா கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ஃபீட்பேக்ஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். ஓகே, see you on next video. Bye bye.